வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதத்தில் 14ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மகம் பிற்பகல் 3:18 வரை, அதன்பின் பூரம், திதி தேய்பிறை, திருதியை. இன்று யோகம் பிற்பகல் 3:18 வரை, யோகம் நன்றாக இல்லை. அதன்பின் சித்த யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ஜோதிடர்கள் பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த பரிகாரம்னா என்ன? இந்த பரிகாரம் என்பது ஜோதிடருக்கு ஜோதிடர் மாறுபடும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் சொல்லுவாங்க. பரிகாரம் என்பது என்ன? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பாரம்பரியமாக நம்ம சனாதன தர்மத்தில் சில வழிபாடுகளை சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு வழிபாடுகளுமே ஒரு பரிகாரம் தான். இப்போ நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சங்கடஹர சதுர்த்தினா என்ன? உங்களுக்கு சங்கடங்கள் என்ன இருக்கோ அது தீர்ப்பதற்கான ஒரு வழிபாடு. இப்போ ஏன் சங்கடம் வருது? ஏதோ நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கோம். இந்த ஜென்மத்தில் பண்ணினாலும் சரி, போன ஜென்மத்தில் பண்ணினாலும் சரி, அது ஜாதகத்தில் ஒரு தோஷமாக இருக்கும். அதை அந்த ஜோசியர் இந்த கோயிலில் போய் இந்த பிள்ளையாருக்கு இந்த தேங்காய் உடைங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது அது சரியாகுது. அதுபோல தான் நம்மளுடைய நித்திய கடமைகள்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய பிரதோஷம், கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், சங்கடஹர சதுர்த்தி, இது மாதிரி நாட்களை நம்ம வழிபாடு கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாலே பெரும்பாலான தோஷங்கள் நம்மளை எதுவும் செய்யாது. கடவுளுக்கு கோயிலுக்கு தினம் போனோம். முன்னாடி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே அப்படிம்பாங்க. இன்றைக்கி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க தான் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. நான் வெளிநாடை பற்றி சொல்கிறேன். வெளிநாடுக்கு போய் அங்கே கோயில் கட்டிட்டு நம்ம ஊர் அர்ச்சகர்கள் அங்கே இருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே மாறிடுச்சு இப்போது. இருந்தாலும் நம்மளுடைய பாரத தேசத்தில் அதற்குன்னு ஒரு பாரம்பரியம், பண்பாடு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ராமர் கோயில் நம்ம பாரத தேசத்தில் வந்தாச்சு. அது மாதிரி எல்லா விஷயங்களும் நம் பாரத தேசத்துக்குன்னு ஒரு புராதன பெருமை உண்டு. அப்போ இங்கே இருந்து நம்ம வணங்கும் போது அதற்கு மரியாதையும் உண்டு. எங்கே இருந்தாலும் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் தெய்வம். தெய்வம் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கார். அதனால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணத்தான் போகிறார். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தினம் அன்றாடம் கடைபிடிக்கும்போது தோஷங்கள் பெருசாக பாதிக்காது என்பது தான் விஷயம். அதை நீங்கள் இந்த நேரத்தில் இந்த ஜோதிடர் மூலம் கேட்டு உங்களுக்கு அது பரிகாரமாக அது தீர்க்கப்படணும் என்ற விதி இருந்தால் நல்ல ஜோதிடரிடம் போய் நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சு அது பரிகாரத்தின் மூலம் நிவர்த்தி அடைஞ்சிருவீங்க. இப்போ ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது ஒரு தோஷம் அப்படின்னா அந்த பரிகாரம் செஞ்சால் அந்த கிரகம் அந்த இடத்த விட்டு மாறாது. நீங்கள் செய்வதால் வரக்கூடிய பிரச்சனைகள் திசை மாறும். இப்போது மகாபாரதத்தில் அர்ஜுனன் மீது ஒரு அம்பு வருது.
கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்? அன்பெல்லாம் ஒன்றும் தடுக்கலை, அது வந்து தலைக்கு வந்தது தான். அந்த தேர் சக்கரத்தை ஒரு அமுக்குவார், தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடும். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை கடவுளை வணங்கினோம்னா திசை மாறி போயிடும். ஏன்னா அர்ஜுனன் கூட அந்த பார்த்த சாரதியான கிருஷ்ண பரமாத்மாவே கூட இருந்தார். அப்பையும் அம்பு வரத்தான் செஞ்சது. அதனால் அந்த அம்பை தடுக்கக்கூடிய பவர் தெய்வத்துக்கு உண்டு. நீங்களும் அதுபோல் வணங்கி, தெய்வத்தை வணங்கி உங்கள் பரிகாரத்தை செய்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நல்ல நாள். குருவுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், சந்திரனுக்கு 9ஆம் இடத்தில் குரு. இதுவும் ஒருவித கஜகேசரி யோகம்தான். சந்திரன் குரு பார்வையில் இருக்கார். குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், ராசி அதிபதியும் பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், 11இல் சனி, 12இல் ராகு. அற்புதமான கிரக அமைப்பு. எல்லா விதத்திலும் உங்களுக்கு யோகம் நிறைந்த நாள். தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், சந்திரனுக்கு குரு பார்வை. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அது தாயாரை பற்றி சொல்லக்கூடிய இடம் அதுதான். அதனால் தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தாயாருக்கு மட்டும் கொஞ்சம் உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம். உங்கள் தாய்க்கு உடல் அசௌகரியம் ஏற்படலாம். அதற்கான மருத்துவ செலவுகள் சிலருக்கு உண்டு. இருந்தபோதும் அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதங்களும் இல்லை. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் நண்பர்களுடன் உல்லாசமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் செல்வீர்கள், அல்லது உங்கள் நண்பர்கள் உங்களை இன்றைக்கி எங்கேயாவது வெளியே அழைச்சிட்டு போவாங்க. அதன் மூலம் சந்தோஷமும் உல்லாசமும் நிறைந்த பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் டே, பியூட்டிஃபுல் டே. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பணம் வரக்கூடிய ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்களோடு இன்றைக்கி மகிழ்ச்சியாக நீங்கள் பொழுதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இது ஒரு சந்தோஷமான நாள். இந்த திரைப்படம், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், யூடியூபர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் வரும். சின்னத்திரை, பெரிய திரை, இசைக்கலைஞர்கள், இசை வாத்திய கலைஞர்கள், இவர்களுக்கான ஒரு நாள் இன்றைக்கி. சில பேருக்கு வீணை, கிட்டார், இந்த மாதிரியான இசைக்கருவிகள் கூட சில பேருக்கு கிஃப்டாக கிடைக்கும். இசை மேதைகள், அவர்களுடைய நட்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நல்ல நாள். உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி, முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அவர்களின் வளர்ச்சியை பார்த்து, அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுகிறது. திருமணமான புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். குழந்தை அருள், குழந்தை பாக்கியம் தெய்வத்திட்ட வேண்டிகிட்ருப்பீங்க. நீண்ட நாள் ஆச்சு எப்போ குழந்தை கிடைக்கும்னு. இப்போ அதற்கான கிரகங்கள் சூழ்நிலை நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நாள். புத்திர சந்தான யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறப்பான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். 12ஆம் இடத்தில் சந்திரன், லாபாதிபதி 12ஆம் இடத்தில். 12ஆம் இடம் இருந்தபோதும் குருவின் பார்வையில் சந்திர பகவான். குரு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப விரயங்கள் ஏற்படும். சில பேருக்கு ஆன்மீக சுற்றுலா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். தெய்வ காரியங்கள், தெய்வ திருப்பணிகள், தெய்வீக வேண்டுதல்கள், நேர்த்திக்கடன்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். அதற்கான செலவுகளும் ஏற்படும். நல்ல செலவுகளாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். 11க்குடைய கிரகம் சூரியன், அவர் 4ஆம் இடத்தில். 10க்குடைய கிரகம் 11ஆம் இடத்தில். லாபஸ்தானத்தில் சந்திரன், தாராபலம், சந்திரபலம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பலமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம். குருவின் பார்வையில் சந்திர பகவான். சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் புத பகவானோடு. இது எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். தொடர்ந்து 7ஆம் இடத்தில் குரு பகவான்.
புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் கான்டாக்ட்ஸ் இல்லாமல் வெளியே பல பேருடைய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. இப்போ பல பேர்களுடைய நட்பு கிடைக்கும், பல பேர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நன்மை நடக்க போகிற நேரம் இது. முகம் தெரியாத 3வது நபராக இருந்தாலும் உங்களோட நல்ல நட்புறவோடு பழக ஆரம்பிப்பாங்க. அவர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும். சில நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்வையிடுவது என்பது ஒரு யோகம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில். அதனால் தைரியமாக தொழிலை செய்வீங்க. சில தொழில் செய்தால் நம்ம நஷ்டம் அடைஞ்சிருவோமா, லாபமாக கிடைக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கும் சில பேருக்கு. இப்போ அந்த பயம் விலகி தைரியத்தோடு சில காரியத்தை இறங்கி நடத்தி ஜெயிச்சும் காட்டுவீங்க. அது போன்ற ஒரு நாள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா விஷயங்களும் சுகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய அன்றாட பணிகள் எல்லாமே தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தெய்வீக திருப்பணிகள்லாம் சில பேருக்கு நடக்கும். கோயில், ஆன்மீகம், சுற்றுலா இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாள். தெய்வ நம்பிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். மத குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய பிள்ளைகளின் மூலம் சில பேருக்கு ஆதாயம் கிடைக்கும். சில பேர் குழந்தைகள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது கிஃப்ட்டு வழங்குவாங்க. அதை 10 பேர்கிட்ட சொல்லி ஆனந்தப்படுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய ப்ரமோஷன், அவர்களுக்கு ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும், போனஸ். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நாள். ஸோ உங்களுடைய பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஒரு ஆனந்தமயமான நாளாக இது இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சந்திராஷ்டம தினம். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் மனச்சலனங்கள், மன குழப்பங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் அறவே கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியமான நாள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சார் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி என்ன கோர்ட் இருக்க போகுது அப்படின்றீங்களா? அப்படி இல்லை. இன்றைக்கி நீங்கள் வக்கீலை பார்த்து ஏதாவது கேஸ் விஷயமாக டிஸ்கஸ் பண்ணால் கூட அதில் ஒரு வெற்றி கிடைக்கும், நல்ல பாயிண்ட் கிடைக்கும். உங்கள் பக்கம் கேஸு சாதகமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமாக தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகி செல்வார்கள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் போட்டியாளர்கள், அவர்களிடமும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் அவங்ககிட்ட இருக்காது. உங்களுடைய சேல்ஸ் அவங்க கிட்ட வந்தாலும் அடிச்சுக்க முடியாது. அப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இடம், வீடு வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு ஏற்படும். ஏற்கனவே வீடு, இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அது அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் இதை வாங்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள், இதையே தொழிலாக கொண்டவர்கள், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு, இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இப்போது நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு இப்போது கஸ்டமர் பேஸ் நல்லா இருக்கும். நீங்கள் கட்டி கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குங்கிற பெயர் புகழ் கிடைக்கும். நல்ல இடங்களை ரியல் எஸ்டேட்காரர்கள் பிளாட்டு போட்டு வைக்கலாம். ஸோ விவசாயிகளுக்கும் இது நல்ல நேரம். அப்போ நிலத்தை மூலதனமாக கொண்டவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். விவசாயிகளுக்கும் இது நல்ல நேரம். விவசாய பொருட்கள் நல்ல மகசூல் பெற்று லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பூமி லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இது.